ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பட்டர் க்ரோசன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிளாஸ் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் சுகரு, 3/4 ஸ்பூன் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி 1 கப் மில்கில் அந்த மிக்சரை நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 400 கிராம்ஸ் மைதா மாவு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கிளிங் ரேப் போட்டுட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் ஒரு 3 to 4 hours. அது புஸ்ஸுன்னு வந்தது, நாங்கள் வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். இது திரும்பவும் நல்லா இன்னும் ஒரு 10 minutes நல்லா பிசைஞ்சு இன்னும் ஒரு 1/2 hour ப்ரூஃபிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் இதை திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை நான் 2 உருண்டையாக எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளோ மெல்லிசாக உங்களால் எவ்வளோ அகலத்துக்கு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியுமே, பரத்த முடியுமோ பரத்திட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன பட்டர் பீஸை உள்ளே வச்சுட்டு நம்ம சுருட்டி விட்டோன்னா அழகாக க்ரோசன்ட் ஷேப்புக்கு அழகாக ப்ராப்பராக வந்துடும். இப்போது எக் யோக்கு வாஷ் கொடுக்கணும். நம்ம முட்டை மஞ்சக்கரு இருக்குது இல்லைங்களா, அதை மேலே எல்லா க்ரோசன்ட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோவேவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரியில் நாங்கள் 17 minutes வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக்காய் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பசங்கள்லாம் சம்மர் ஹாலிடேஸில் இருப்பாங்க, வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.